ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ வந்துட்டு மசாலா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ரொம்ப குறைன்னு அரைச்சிக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, இது ரொம்ப சிம்பிளான முறை. சுடு தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 1க்கு 1.25 தண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு மிளகு, காரத்துக்கு காரப்பொடி, பிரியாணி மசாலா, சிக்கன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 200 கிராம் தயிர் ஊற்றிக்கலாம். உப்பு காரம் நல்லா ஏற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மசாலாலாம் நம்ம எடுத்து எட்டுக்கு போடாத நம்ம சாதத்தோடையே நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தாக இருக்கும். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது சாதமும் நல்ல உப்பு காரம் எல்லாமே ஏறி நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லா சாதம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஆற வச்சு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி ஒரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, எல்லாருமே செய்யலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். கொடுத்துட்ற சாப்பாடையும் குழந்தைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.